joining us on this important occasion. As you observe World Hunger Day, I am honored to provide a detailed briefing on Malabar Group Hunger Free World project. Before we begin our presentation, I would like to take a moment to talk about the Hunger Free World project by Malabar Group. This project is focused on helping people who don't have enough food to eat, especially women and children. Malabar Group is doing incredible work to ensure that everyone has access to nutritious food. Thank you once again for being here. Let's proceed with our presentation. Message. As a responsible jeweler with a strong sense of commitment and sustainability, Malabar Gold and Diamond has budgeted to distribute 51,000 meals daily on a global scale. I envision a world where everyone has at least one satisfying and nutritious meal every day. Sri MP Ahmed, Malabar Group Chairman. The project commenced on 7th October 2022 in Delhi by distributing 1,000 meals a day. Till now, we have distributed 9.2 million meals at a cost of 19.12 crore. Planned meal for the current year, 18.6 million meals we have planned for this year. On a daily basis, we have planned to distribute 51,000 meals globally. In India, we are distributing in 16 states, 70 cities and 146 locations. In Tamil Nadu, 14 locations, 6,675 meals in Tamil Nadu, and Pondicherry 323 meals. Outside India, in Zambia, we are providing 3.6 million targeted meal for the year. It will come around 10,000 per day. Hunger Free World Project Impact. Due to midday meal initiative of Malabar Group, students' enrollment rate has increased drastically in 80 micro-learning centers in 8 cities across 7 states in India, run in collaboration with Tunnel Daya Relaxation and the Trust. 3,565 students who had discontinued their education were identified, trained and reintegrated into mainstream government school through MLC. Let only hunger the world be the hunger for the change. Thank you. ரொம்ப திருப்தி ரொம்ப பேசியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பி. நான் ஜாஸ்தி அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் எங்கள் அப்பா சொல்லுவார், நீங்கள் பண்ணுறதுக்கு பக்கத்துக்கு ஆச்சு டெய்கேர். அதை இந்த கொரோனா பீரியடில் எங்கள் சன் இருக்கான், அவன் நல்லா சம்பாதிக்கலாம். அது ஆல்ரெடி அப்பா நான் சம்பாதிக்கிறேன். கொரோனா பீரியடில் பெட்டே கிடைக்கல, அங்கங்கே கஷ்டப்படுவாங்க ஏழைகளுக்கு. நான் கனடா ஆஸ்பத்திரிக்கு அங்கே ஃபோன் சொல்கிறேன், பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப சீரியஸாக வரும், நைட் எப்படிலாம் ஓகேலாம் டக்குன்னு பேஷண்ட் வருவாங்க. அவ்வளோ குருதாஸ் ஹாஸ்பிட்டலு, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலு, இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்ம தெரியும். அவள் பார்க்க முடியாத இப்படின்னு அண்ணாவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் பேக்ஸில் இப்படி ஓன் எக்ஸ்பென்ஸில் 100 பெட் போட்டேன். அதுபோல் இந்த பக்கம் கேம்ஸில் 200 பெட் போட்டோம். அவ்வளோ ஆக்சிஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. சமாரிவேஸ் உச்சார ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் நம்ம சேகர் பாபா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற எங்கள் எம்பி ஒரே ஹாஃப்டாங்க. 4 ஜென்ரேட்டர் வச்சு ஏசி போட்டு அதை நல்லா பண்ணி கொடுத்தேன். அதில் ஃபுட்டு பரவாயில்ல லிஸ்ட்டு வந்துடுவேன். லிஸ்ட்டு 10 பேர் வச்சேன். காற்று ஃபுட்டு ஃபுட்டு அமைச்சிட்டே இருந்தேன். 25 பேர் வச்சேன். அப்புறம் எனக்கு பண்ணும்போது என் மருமகளும் டாக்டரும் அது இன்சார்ஜ் எடுத்து மொத்த பேருக்கு ஏழை வீட்டுக்கு வரும், பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு வரும், 5 பேருக்கு வந்துட்டேன். எல்லா வீட்டுக்கும் போட்டு அது பார்சல் அனுப்பிச்சிடுவோம். மார்னிங் அண்ட் ஈவினிங், அது மத்தியானம் நைட். அது 1 மந்த் அனுப்பிச்சோம் ஃபுல்லாக. அதில் தொண்டு பண்ணுறது அவ்வளோ நல்லது. நானும் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் இந்த குப்பை இருக்கிறவங்க டெய்லி 2000 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுருவேன். 50 ரூபாய் 100 ரூபா புது நோட்டு வாங்கிடுவேன். நான் விஸ்வம் எங்கள் ஃப்ரெண்டு இருக்கேன் சொல்லி பாக்கெட்டில் கொடுப்பேன். போயிட்டு எங்கே சிட்டியில் எங்கே போனாங்க காரில் பார்ப்பேன். ஏழைங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த குப்பை இருக்கிறேன். ஆம்பளைக்கிட்ட 50 ரூபா கொடுப்பேன். லேடிஸ்கிட்ட 100 ரூபாய் கொடுப்பேன்.
நீ போய் சிப்பில் கொடுத்துறேன். எதுக்குன்னா லேடிஸ் போய் காய்கறி வாங்கி போவான், இவன் போல போய் தண்ணி அடிச்சுட்டு அதில் வந்து 50 தான், அது கொடுக்க மாட்டேன். அதுபோல் இன்னைக்கும் ஒரு ஏழைகள் வந்தார், அவர் பேப்பருக்கு வர வீட்டுக்கு வந்தார். இகாலசி நேதா கொடுத்து நீ வந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவன் சார் ஈனி கட்டி சார் பணம் கட்ட முடியாது சார், இப்போ நான் திருப்பி கேட்டு பார்க்குறேன், மார்க் கம்மியாக இருக்கிற உனக்கு ஈவினிங் கொடுத்தாங்க, நல்லா பண்ணேன், ரொம்ப கஷ்டம் தான், நான் கட்டுறேன். எவ்வளோ 45,000 சொன்னார், நான் ஒரு 25,000 கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்பயே திருப்பி பிரின்சிபல் ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் யூ கேன் சேஞ்ச் திஸ் ஒன் சீஸ் நட்பு மார்னிங் சீசனை சீஸ் அலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் நம்மளால் வந்து எங்கள் அப்பா தொண்டு பண்ண கூட நான் அதே போல் பண்ணுறேன். மேலும் வளரணும், நல்லா இருக்கணும். இது மலபார் கோல்டி நல்லா பண்ண இங்கே எங்கள் அப்பாவுடைய கைராசி. எங்கள் எல்லாம் இங்கேருந்து கிட்ட ஒரு 300 ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ரெண்டு இருந்து அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அது நகைக்கடியை இப்போ வந்து காதல் ரொம்ப சொல்லிட்டு வந்தேன். இப்போ நகைக்கடியை நான் தந்துருக்கேன். அது நல்லா வரணும், நல்லா பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெகதீஷ் சார் 2 பேர் நல்லா பேசுகிறாங்க. வணக்கம், நன்றி. மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு நீதிபதி பத்மநாபன் ஐயா அவர்களையும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவருடன் இணைந்து இங்கு சிறப்பிக்க வந்த கிருஷ்ணன் நீதிபதி அவர்களையும் மாண்புமிகு அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு M.K. மோகன் அவர்களையும் எங்கள் மலபார் குழுமம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு வருகை தந்து எங்களை என்றென்றும் துணை நின்று எங்களுடன் கைகோர்த்து எங்களை சப்போர்ட் செய்ய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் அனைவரையும் மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவினில்லை, இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் என்ற பாரதி வாக்கு போல இன்று வேர்ல்ட் ஹங்கர் டே. பசியால யாரும் தூங்கக்கூடாதுன்னு பாரதி சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு சேர்மேனோட விஷன் யாருமே வந்து பசி இல்லாம நிம்மதியா தூங்கணும். அதனால ஒரு இனிஷியேட்டிவ் we have started from last year. ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ we would like to welcome you all and thanks for your presence and thank you and welcome all.